வணக்கம் நண்பர்களே. தாவேகாவில் இன்னைக்கு பல விஐபிகள் தோராயமாக ஒரு 20 விஐபிகள் இணைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. முதல்ல இந்த 20 பேரும் விஐபிகளா அப்படிங்கிறது முதல் கேள்வி. நான் இரண்டாவதாக கேட்குற கேள்வி தான் முதல்ல கேட்டிருக்கணும். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, விஐபினா என்ன? வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இல்லையா? உதாரணமாக தாவேகாவில் இன்றைக்கி இணைந்த ஒரு விஐபி சொல்கிறேன். இருக்கையில் ஹையஸ்ட்டாக அவங்க சொன்னது ஒன்று தான். திருச்சின்னு நினைக்கிறேன், திருச்சி மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர். இந்த வர்த்தக அணி, மாணவர் அணி, அமைப்பாளர், துணை அமைப்பாளர் இவர்களெல்லாம் எப்படின்னா, ஏதாவது பணம் கொடுத்தா கட்சிக்கு நிதி கொடுத்தாங்கன்னா இந்த அமைப்பு, அதுவும் அணி அப்படின்னாலே அது முக்கியத்துவம் இல்லாதது அப்படின்னு தான் அர்த்தம். அதுலேயும் இந்த அமைப்பாளர் பதவி அப்படிங்கிறது ஒன்று கட்சிக்கு நிதி கொடுக்கணும், அல்லது கட்சியில் ஒரு மூத்த உறுப்பினர்கள் பரிந்துரை பண்ணணும். இவரை சேர்த்துக்கிட்டால் இந்த வார்டில் ஒரு வார்டு அளவுக்கு தான் அதில் செல்வாக்கு இருக்கும். வார்டு அளவு கூட இருக்குமான்னு தெரியாது, வெற்றி பெறுவதற்கு உதவுமான்னு தெரியாது. ஒரு 10-15 பேர் ஒரு வார்டில் சேர்த்து தெரிஞ்சவரை அமைப்பாளர்னு போட்டுருவாங்க. மேலும் சிலரை செய்கிறங்கன்னு. இப்படி திமுகவில் இருந்த அமைப்பாளர்கள், இந்த அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர், அதுவும் ஒரு அமைப்பாளர் கூட கிடையாது, துணை அமைப்பாளர், அப்புறம் நகராட்சி மன்ற முன்னாள் தலைவர், பஞ்சாயத்து போர்டு முனிசிபல் சேர்மன் அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர், மன்னிக்கணும், அதிமுக இல்லை, ஓபிஎஸ் அணியில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ, அமைச்சர் கூட இல்லை, முன்னாள் எம்எல்ஏ, இவர்களெல்லாம் விஐபிகளா? இவர்களை சேர்த்துக்கிட்டு தான் இன்றைக்கி சேர்க்குறத மீடியாவில் பெரிய ஒரு செய்தியாக பரவ விடுறது. இதெல்லாம் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். இந்த காற்றுல கம்பு சுற்றுற வேலையை பார்க்குறது தான் எனக்கு தோணுது. காரணம், இவர்கள் விஐபிகளா வெற்று தூசுகளா அப்படின்னு நான் போட்டது அவங்களை குறைச்சி மதிப்பிடுறதுக்கு இல்லை. தேர்தல் வெற்றியில் அவங்க என்ன அளவுக்கு பங்களிப்பு கொடுக்க முடியும்? இப்படி அங்கே துணை அமைப்பாளர், இங்கே நகராட்சி மன்ற தலைவர், இவர் ஓபிஎஸ்ங்கிற ஒரு அணி இருக்கிறதே மக்களுக்கு தெரியாது. அதுலேயும் ஒருத்தர் முன்னாள் எம்எல்ஏ இருந்தாராம், அவர் யாருன்னே தெரியல. அவர்களெல்லாம் எப்படி வந்திருப்பார்கள் என்றால், தலைமையின் கீழ், தலைமையிலிருந்து திமுக தலைமையோ அதிமுக தலைமையோ கொடுத்த வெளிச்சத்தில் மின்னிய மின்மினி பூச்சிகள். அவ்வளோதான். வெளிச்சம் போயிடுச்சுன்னா அவங்க வெறும் பூச்சி தான், அல்லது பூச்சியோட வாழ்க்கையை முடிஞ்சிடும். நான் சொல்கிறது அரசியல் வாழ்க்கை. இப்படி மின்மினி அரசியல் பூச்சிகளெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு பெரிய சூரிய வட்டத்தை உண்டு பண்ணிடுவோம்னு தாவேகா நினைக்குதா? இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறது இந்த செங்கோட்டையன் மாதிரி அதிபுத்திசாலின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.